திருவன் சரணம். நமோ தஸ் பகவத்து அரஹத்து சம்மா சம்புத்தஸ். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், எனக்கு நானே இல்லாமல் போகும் விதம். இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பல போதனைகள் செய்திருக்கோம். இப்போது இந்த தலைப்பில் இன்னும் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறோம். எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம். நான் எங்கே இருக்கிறேன் என்று பார்த்தா தான் உண்மையாக நான் இருக்கேனா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். நான் எங்கே இருக்கிறேன்? நான் யார்? நான் யார்? நான் எங்கே இருக்கேன்? உண்மையிலேயுமே சொல்லப்போனால் நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. இதுதான் உண்மை கதை. உண்மையிலேயே நான் என்று ஒருவர் இங்கே இல்லை. நான் என்பதும் ஒரு எண்ணம்தான். எண்ணத்தில் உண்மை இல்லை என்றால் அப்போ நான் இங்கே இருக்கிறேன், நான் என்று ஒருவர் இங்கே இல்லை. அப்போ இதை புரிஞ்சு கொள்வது எளிதான காரியம் கிடையாது. இது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகமே சுக்கு நூறாக போனாலும் போகக்கூடும். ஆனால் இதை புரிந்து கொள்வது என்பது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆழ்கடலில் ஊசியை தொலைச்சாலும் தேடி எடுத்துடலாம். ஆனால் இந்த சத்தியத்தை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு ஈஸி இல்லை என்பதை பகவான் புத்தர் அவர்கள் பல உதாரணங்களை சொல்லியிருக்கார். அப்போ அதனால தான் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள, சத்தியத்தை புரிந்து கொண்ட மனிதர்களில் இந்த பூமியைப் போல மனிதர்கள் இருந்தாலும் கை விரல் நகத்தில் மண்ணை எடுத்து காட்டி சொல்கிறார், ஆனந்த பூமியில் உள்ள மண் பெரிதா, கை நகத்தில் உள்ள மண் பெரிதா என்று கேட்கிறார். ஆனந்த கூறுகிறார், கை நகத்திலுக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னால் அது சொல்லவே முடியாத அளவுக்கு பெரிய ஒரு வித்தியாசம். இதே போலத்தான் ஆனந்த பூமியை போல மனிதர்கள் இருந்தாலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது இந்த கையில் உள்ள மண்ணை போல மனிதர்களே ரொம்பவும் கொஞ்சம் பேத்துக்கு தான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். காரணம் என்னென்னா, மைண்ட் பலமாகி இருக்கு. மைண்டு பலமாகி இருக்கனால மனிதர்கள் மைண்டு பின்னு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மைண்ட் சொல்வதையே செய்கிறாங்க, அதையே நம்புகிறாங்க, அதையே உண்மையை நினைக்கிறாங்க. இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி உலகத்தின் மீது போட்டி, பொறாமை, பழிவாங்கல் ஓடுறாங்க, முடிவில்லாமல் ஓடுறாங்க. அதனால் அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாமல் போகுது. இதை கேட்டு தெரிஞ்சு கொண்டால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். கேட்பதற்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை. என்ன இதில் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கூட டைம் இல்லாமல் ஓடுறாங்க. அப்போ இப்படியான மனிதர்கள் பூமியை போல் வாழ்கிறாங்க, பூமியை போல் இருக்கிறாங்க. ஆனால் இதை புரிந்து கொள்வது என்பது இந்த கை நகத்தில் உள்ள மண்ணை போல சிறிதளவு மனிதர்களே. நீங்களும் சத்தியம் பற்றின ஒரு விமர்சனம் உங்களுக்குள் இருந்தால், சத்தியம் பற்றின தேடுதல் உங்களுக்குள் இருந்தால், நாங்களும் மனிதனாக பிறந்திருக்கோம்.
வளர்ந்து வாழ்ந்து ஒரு அனுபவமிக்க மனிதனாக இருக்கிறோம், படிச்சிருக்கோம், பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட துஷ்டிகளில் வாழும் மனிதர்கள், நீங்களும் ஒரு மனிதனாக இருந்து சத்தியத்தை தேடுபவராக இருந்தால் அப்போ அது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளணும். நீங்கள் தர்ம போதனையில் தான் எல்லாமே இருக்குது. தர்ம போதனையில் தான் ஒரு மனிதன் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகராகிறார். ஆரிய ஸ்ராவகர் என்பது அது இதபிக்க வைபிக்கு, இந்த புத்த சாசனத்தில் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருபவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். ஸ்ருதவத் என்பது கேட்டு தெரிந்து கொள்வது. தெரிந்து கொள்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகராகிறார், ஆரியராகிறார். இவர் தான் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார். இவர் தான் தெரிந்து கொள்ளாத விடயம், சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளாட்டி அவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் கிடையாது. அப்போ இங்கே தான் ஆரம்பிக்குது பயணம், இங்கே தான் தொடருது. அப்போது ஆரம்பத்தில் நாங்கள் இந்த போதனைகளை கேட்கணும், ஆரம்பத்திலிருந்து வரணும், போதனைகளை கேட்கணும். போதனைகளை கேட்பதனூடாகத்தான் மனதின் மாயை எங்களுக்கு புரிய வரும். ஏன்னா இங்கே விளக்கம் கூறுகிறார் பகவான் புத்தர் அவர்கள், இதை விளக்கி கூறுகிறார். மனதுக்கு தான் நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, மனம் செல்வதன் பின் தான் ஓடிக்கொண்டிருக்கீங்க, மனம் என்ற மாயைக்குள் தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அது உண்மை இல்லை, அது சத்தியம் இல்லை என்பதை சத்திய தர்மத்தினூடாகத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இதை கேட்டு தெரிஞ்சு கொண்டால் தான் எங்களுக்குள் ஒரு விமர்சனம் வரும், இது உண்மையா அப்படின்றத தேடி பார்க்கணும். தேடி பார்த்தா தான் எங்களுக்கு இதை புரிய வரும். சத்திய தர்மம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாத ஒரு மனிதன் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகராக முடியாது. அவர் இந்த கையில் உள்ள மண்ணை போல அவருக்கு வர முடியாது. பூமியில் உள்ள மண்ணை போல மாண்டு போவார். பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பார். அவருக்கு மிஞ்சுவது வெறும் துன்பம் மட்டுமே. அப்போ அந்த துன்பத்திலிருந்து மேலனுமாக இருந்தால், அவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை பெறணுமா இருந்தால், அவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய சத்திய தர்மம் என்ன, தத்துவம் என்ன அப்படின்றத முதலில் தெரிஞ்சு கொள்ளணும். தெரிந்து கொள்பவருக்கு போதனை செய்யப்படுவது என்னன்னு சொன்னால், நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை, இதுதான் உண்மை. ஒரு மனிதன் நினைக்கிறான், எனக்கு வீடு இருக்குது, எனக்கு வாசல் இருக்குது, எனக்கு கதவு இருக்குது, ஜன்னல் இருக்குது, எனக்கு மகன் இருக்கார், மகள் இருக்காங்க, அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, கணவன் இருக்கார், எனக்கு மனைவி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து வாழ்கிறாங்களே தவிர, அந்த நினைப்பில் உண்மை இருக்குதா என்ற விமர்சனம் என்ற தேடுதல் அவர்களுக்குள் இல்லாட்டி அந்த உண்மையை அவர்களால் காணவே முடியாமல் போகும். ஏன்னா இப்படித்தானே எல்லாமே வாழ்கிறாங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, வீடு, வாசல், பணம், பங்களா, கார், அம்மா அப்பா, நல்லா படித்த நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது, அப்போ நானும் இருக்கேன் என்ற துஷ்டியில் தான் வாழ்கிறாங்களே தவிர, உண்மையிலே நான் என்று இங்கே ஒருவர் இல்லை என்பது அவங்களுக்கு புரியாமல் போய்கொண்டே இருக்கு. புரியாத புதிராகவே இருக்குது. அப்போது இந்த உண்மையை தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு நான் என்றும் இங்கே ஒருவர் இல்லை என்பது புரிய வரும். இந்த உடலில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உடல் தான் ஆன்மா, இந்த உடலில் தான் நான் இருக்கேன், இது என்னுடையது, இதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போ நான் ஆன்மா என்ற பரமாத்மாவை சந்திக்கணும். அப்போ அதற்கு நாங்கள் தியானம் பண்ணணும்.
மனதை ஒரு நிலைப்படுத்தணும் என்று மனதை ஒரு நிலைப்படுத்தும் மனிதர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி. பரமாத்மாவோடு இணைய முடியும். அது என்லைட்மென்ட் என்று சொல்கிறாங்க. அப்போ அதில் இருக்குதா உண்மை? இல்லை, அதிலும் உண்மை இல்லை. உண்மை என்பது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடினா மனதை ஒரு நிலைப்படுத்தினா வருவது அல்ல உண்மை. அதில் உண்மை இல்லை, அதுவும் மாயை தான், கற்பனை தான். அப்போ எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சத்தியத்தை அவர் உணரணும். நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பதுன்னு சொல்லி அனைத்து நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலைக்குள் அவர் வரணும். அது விதர்சனா சமாதியாகத்தான் இருக்கும். அது வேறு தியானம் பண்ணி கொண்டிருப்பவர், சமத்த தியானத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர், அது தற்காலிகமானதாக இருக்கும். அது கொஞ்ச காலத்துக்கானதாகத்தான் இருக்கும். அவருக்கு பயம் இல்லாமல் போகாது, பீத்தி இல்லாமல் போகாது, அவருக்கு மரணம் இல்லாமல் போகாது. அவர் மரண பிடியில் தான் இருக்கிறார். ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்பவர் விமர்சனத்தினூடாக அதை கையாண்டு நடைமுறை பக்கம் வந்து பார்க்கும்போது எல்லாமே எண்ணங்கள், எங்கேயுமே இருக்கும் ஒன்று கிடையாது. எல்லாமே நினைப்பில் தான் இருக்குது. மனசில் தான் எல்லாமே கதை ஓடிக்கொண்டிருக்கு. வெளியில் அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. வெளியில் எங்கேயுமே அப்படி ஒன்று கிடையாது. அம்மா என்றால் அது ஒரு எண்ணம். கண்களுக்கு தெரிஞ்சது வர்ணம், உருவம், காதுக்கு கேட்டது சத்தம், பெயர். பெயரும் உருவமும் இணைஞ்சது தான் அம்மா. பிறந்தபோது குழந்தைக்கு அம்மா இருக்கலை. அப்போ பெயரும் உருவமும் இணையப்பட்டது. அப்போ வெளியில் இருக்குது என்று சொல்லி உணர்ந்தது குழந்தை. அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற திருஷ்டி. அந்த உணர்வுக்கு இன்னும் பலம் அதிகம் சேர்ந்தது. வர்ணமும் சத்தமும் இணைந்து கொடுக்கப்பட்ட போது அது இன்னும் பலமாகி அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு உருவாகி, அது இருப்பதை போல ஒரு எண்ணம் உருவாகி, அதை இருக்குதுன்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டு நாங்கள் இன்றைக்கி வாழ்கிறோம். உண்மையிலே அந்த பிடிப்பு என்பது இந்த ஆன்மா என்ற துஷ்டினால் உருவானுச்சு. அப்படி ஒன்று இங்கே கிடையாது. இந்த உண்மையை புரியாத வரைக்கும் நாங்கள் இருப்பது அந்த துஷ்டிக்குள்ளே தான். துஷ்டியிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை, நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது. அப்போ நினைப்பது எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால் அது எல்லாமே எண்ணங்கள் தானே, மனசில் தானே இப்போ ஓடிக்கொண்டிருக்கு கதை. வெளிப்புறத்தில் எல்லாம் இருக்குது கதை, மனதில் உள்புறத்தில் தான் கதை ஓடுது. வெளியில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சு கொள்பவர் அப்போ நேத்தம்மாம நேசுவாமஸ்மிங் நேசுவாமி அத்தா என்ற ஒரு நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மான் சொல்லி இங்கே இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். ஆன்மா என்பது எங்கே இருக்குது? அது ஒரு துஷ்டி, அப்படி ஒன்று கிடையாது. ஆன்மா என்பது ஒரு துஷ்டி, அதாவது இணைப்பால் உருவானிச்சு. சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் ஒரு சக்தி பிறக்கும். இதான் மஜ்ஜிய சூத்திரையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். யோ பந்தே விதித்வான மஜ்ஜே மந்தா நலிப்பதி தம் ரூஹி மகாபுரிஷோ சேத சிம்பலி மஜ்ஜேகா. சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைவதனால் ஒரு சக்தி பிறக்குது. நாங்கள் கற்கள் இரண்டை எடுத்து உரசினா அங்கே சூடாகும். கல் ரெண்டையும் உரசினா சூடாகும். சூடாகுனது ஒரு பவர். அது ரெண்டும் இணைந்ததுனால அந்த பவர் ஒன்று உருவானிச்சாங்க. உண்மையிலேயுமே அது இணைஞ்சனால உருவானிச்சே தவிர உண்மையிலேயுமே பவர் ஒன்று இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அப்போ எல்லாமே இங்கே பவர் தான். கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, கண்ணும் வர்ணமும் இணைஞ்சனால அங்கே ஒரு பவர் ஒன்று உருவானிச்சு. அதான் சக்கும் படிச்ச ரூபேச்ச உப்பஜ்ஜதி சக்கு விஞ்ஞானம். கண்ணும் வர்ணமும் இணைஞ்சனால அங்கே ஒரு பவர் உருவானிச்சு, சக்கு விஞ்ஞானம் என்ற
மனம் ஒன்று உருவானுச்சு. கண்ணால் மனம் ஒன்று பிறந்துச்சு. சோதஞ்ச படிச்ச சோத்தேச்ச உப்பஜ்ஜதி சோத்த விஞ்ஞானம். காதும் சத்தமும் இணைந்ததுனால அங்கே ஒரு பவர் உருவானுச்சு. காதும் சத்தமும் இணைஞ்ச போது அங்கே ஒரு மனம் உருவானுச்சு. சோத்த விஞ்ஞானம், மனம் ஒன்று பிறந்துச்சு அங்கே. அப்போ இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் பிறக்குது, மனம் பிறக்குது. கண்ணும் வர்ணமும் இணையும் போது அங்கே ஒரு இணைதல் உருவாகுது. காதும் வர்ணமும் இணையும் போது அங்கே ஒரு இணைதல் உருவாகுது. அப்போ இரண்டும் இணைந்த ஒரு இணைப்பு தான் அந்த மனம் என்ற இணைப்பு. அப்போ இந்த இணைப்பில் தான் சக்தி பிறந்திருக்கிறது. இந்த இணைப்புக்கு பெயர் தான் சக்தி, இந்த பவர். அப்போ இது உண்மையா? இந்த பவர் என்பது உண்மையாக இருக்குதா? கல் ரெண்டையும் உரசினா தான் அங்கே சூடு என்பது உருவாகுது. உரசலைன்னு சொன்னால் சூடு என்பது எங்கே இருக்குது? அப்படி ஒன்று இருக்குதா? இல்லையே, அப்படி ஒன்று கிடையாதே. அப்போ இந்த உண்மையை புரிந்து கொள்வதனால நாங்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை அப்படின்ற ஒரு துஷ்டிக்கு அல்ல நாங்கள் போகிறோம். கண்களுக்கு தெரிவதில் கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை. அப்போ எனக்கு தெரியாட்டி அப்போ நான் இருக்கேன். நான் கண் அப்போ என்னுடையதா? காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது? நானா கேட்கிறேன்? காது என்ற சென்சர் என்னுடையதா? அப்போ இந்த உடலில் நான் எங்கே இருக்கிறேன்? கண்ணில் நான் இல்லைன்னு சொன்னால், காதில் நான் இல்லைன்னு சொன்னால், மூக்கில் நான் இல்லைன்னு சொன்னால், உடலில் நான் இல்லைன்னு சொன்னால், நாக்கில் நான் இல்லைன்னு சொன்னால், அப்போ இந்த உடலில் நான் எங்கே இருக்கிறேன்? உடலில் நான் இருக்கேனா? இந்த உடல் என்னுடையதா? இந்த உடலில் ஆன்மான்றது ஒன்று இருக்குதா? இந்த உடல் அப்போது எனதாக இருந்தால், என்னுடையதாக இருந்தால், எனக்கு தேவையான மாதிரி நான் இதை பயன்படுத்தணுமே. இது வயசு போகிறத என்னால் நிறுத்த முடியுமா? நோய் வாய்ப்படுறதை என்னால் நிறுத்த முடியுமா? பல் விழுறதை என்னால் நிறுத்த முடியுமா? முடி நரைக்கிறதை என்னால் நிறுத்த முடியுமா? முடி உதிர்றதை நான் நிறுத்த முடியுமா? அப்படிலாட்டி இறப்பை என்னால் நிறுத்த முடியுமா? எதை என்னால் நிறுத்த முடியும்? இது என்னுடையதாக இருந்தால் இப்போ எனக்கு தேவையான மாதிரி நான் இதை மெயின்டைன் பண்ணணும். எனக்கு தேவையான மாதிரி நான் இதை வைத்துக்கொள்ளணும். அப்போது அப்படி ஒன்று இங்கே கிடையாது. என்னுடையதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. அப்போ நான் இல்லை, என்னுடையதுன்னு சொல்லி ஒன்று இல்லைன்னு சொன்னால் அப்போ இது எல்லாமே சிஸ்டம் ஒன்று மட்டும்தான். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் வெளியில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ நானும் இல்லை. அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு எண்ணம் மட்டுமே. காதுக்கு கேட்பது வெளியில் இல்லைன்னு சொன்னால் அப்போ அதுவும் ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போது எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர உண்மையாக இருக்கும் உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் இல்லை. அப்போது எல்லாமே நினைப்பு, எல்லாமே எண்ணங்கள், ஃபேண்டசி, கற்பனை. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது நான் இங்கே இருக்கிறேன், இந்த உடலில் நான் இல்லை. அப்போது இதை புரிஞ்சு கொள்கிறோம். இப்போ இந்த சத்திய தர்மத்தை புரிஞ்சு கொள்ளும்போது உடலில் நான் இல்லை. அப்போது எல்லாம் வெளியில் இருக்குது. வெளியில் இருக்குது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அந்த இணைப்பால் உருவானுச்சு, அந்த பவரால் உருவானுச்சு. அந்த பவருக்குள் தான் நான் இருந்தேன், அந்த இணைப்பில் தான் நான் இருந்தேன். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது அந்த இணைப்பில் உருவான பவருக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. பவர் எங்கே குறையுது? அது இன்னும் உண்மையாக்கி கொடுக்காது. அந்த பவருக்கு இன்னும் பலம் இல்லாமல் போகுது. அந்த உண்மையை புரிந்து கொண்டதன் பிறகு இப்போ மாமரம் வழக்கம் போல் தெரியும், வழக்கம் போல் இருக்கும், அது இல்லாமல் போகாது. ஆனால் முன்பு இருந்த அந்த பெருமதியும் மதிப்பும் சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அந்த பெருமதியும் மதிப்பும் அங்கே இழக்கப்படுது. அதுக்குள்ளே அந்த பவர் இழக்கப்படுது. பவர் இழந்ததன் பிறகு அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அப்போ அதன் மீது எங்களுக்கு விருப்பு கொள்றதுக்கோ வெறுப்பு கொள்றதுக்கோ அப்படி ஒன்று கிடையாது. விரும்புகிறதுக்கும் சரி வெறுக்கிறதுக்கும் சரி ஏதோ ஒன்று இருந்தே ஆகணும். அப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால், ஏதும் இல்லைன்னு சொன்னால் எதை விரும்ப நாங்கள், எதை நாங்கள் வெறுக்க?
விரும்புறதுக்கும் ஒன்றும் கிடையாது, வெறுக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால், விருப்பு வெறுப்பு இரண்டும் இங்கே தனியப்படுது. அதுக்கு பேர் தான் அந்த பவர் இங்கே குறையுது. பவருக்கு வேல்யூ ஒன்று இல்லாமல் போகுது. அப்போது அது ஜென்ரேட் ஆகாது, மீண்டும் அதை உண்மையாக்கி கொடுக்காது. இவ்வளவு காலம் உண்மையாகத்தான் நினைத்து வாழ்ந்து வந்தோம். உண்மையை புரிந்து கொண்டதன் பிறகு அதற்குள்ள பவர் இங்கே அழிஞ்சு போகுது. ஆனால் வழக்கம் போல் எல்லாமே நடக்கும், வழக்கம் போல் தெரியும், வழக்கம் போல் கேட்கும், வழக்கம் போல் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த பவர் இங்கே குறையப்படுது. கல் ரெண்டையும் உரசினா சூடாகுவதைப் போல் கண்ணும் காதும் இணைவதனால் உருவானது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். உணர்ந்ததன் பிறகு அதுக்கு வேல்யூ இல்லை, பவர் இல்லைன்னு சொன்னால் வழக்கம் போல் தெரிவது தெரியாமல் போகாது. வழக்கம் போல் தெரியும், வழக்கம் போல் கேட்கும், வழக்கம் போல் எல்லாமே நடக்கும். ஆனால் அங்கே பவர் இல்லை. பவர் இல்லாமல் நடக்கும். சென்சர் சிஸ்டம் மட்டும்தான் நடப்போங்க. அப்போ எல்லாமே இருக்குது இந்த துஷ்டியில் நான் இருந்தேன். அப்போ எல்லாமே இழந்ததன் பிறகு, அதுக்குள்ள வேல்யூ இழந்ததன் பிறகு நான் இங்கே இல்லாமல் போகிறேன். உடலில் நான் இல்லை, வெளியில் இருக்குது இந்த துஷ்டியில் தான் நான் இருந்தேன். துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு நான் இல்லாமல் போகிறேன். அப்போ நான் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது. கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது, மூக்கு நாக்கு உடல் எல்லாமே வழக்கம் போல் இயங்குது. ஆனால் இதற்குள் உருவான ஏதும் எங்கேயும் கிடையாது. இதால் உருவானது எங்கேயும் இல்லை. வெளியில் இருக்கா, வெளியில் இல்லை. மனதில் இருக்கா, மனசிலும் இல்லை. எல்லாமே என்னங்க சொன்னால் நிற்கும் ஒரு எண்ணம் எங்கேயுமே இல்லை. நிரந்தரமான ஒரு எண்ணம் எங்கேயுமே இல்லை. எல்லாமே பவர்னால் உருவானுச்சு. பவர்னால தான் இந்த எண்ணமும் ஓடுது. வெளியில் உள்ள மதிப்பு இல்லாத போது, வெளியில் உள்ள பொருளுக்கோ வெளியில் உள்ள மாமரத்துக்குள்ள மதிப்பும் பெருமதியும் இல்லாத போது அதன் மீது உள்ள விருப்பு வெறுப்பு அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் மனதுக்கு வரும் எண்ணங்கள் என்பது ஓடிக்கொண்டு இருப்பதனால் அதுக்கு ஒரு வேல்யூ மதிப்பு இருக்குது. இப்போ இதுதான் அந்த 6வது சென்சர், மனோ சென்சரினூடாக உலகம் உண்மையில நாங்கள் நினைச்சு வாழ்கிறோம். மனதிற்குள் அவர் வாழ்கிறார். அப்போது வெளி உலகத்தில் எல்லாம் இப்போ வாழ்கிறாரு. வெளி உலகத்திலிருந்து மீண்டவர் சம்மாதிட்டிக்கு வரார். சம்மாதிட்டிக்கு வந்தவர் ஆரிய அஷ்டாங்கிக மார்க் என்ற 8 வழி பாதையில் பயணிக்கும் இந்த சுத்தவத் ஆரிய சாவக்கர் மனதின் மாயிலிருந்து மேலும் வழியில் பயணிக்கிறார். அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களில் அவர் வாழ்கிறார்னா அது அதிலிருந்தும் அவர் மீளத்தான் இந்த மார்க்கத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார். சம்மா வாச்சா, சம்மா திட்டி, சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா கம்மந்த, சம்மா ஆஜீவ, சம்மா சதி, சம்மா சமாதி. இப்போ இந்த வழியில் பயணிக்கிறார் என்பது சொன்னாலும் அவர் பயணிப்பது கிடையாது. ஏன்னா அவர் இல்லாமல் இங்கே சென்சர்கள் இயங்கும் போது, சத்தியத்தை அவர் உணரும் போது அந்த உணர்வுக்குத்தான் எல்லாமே அகப்படுது. இங்கே வார்த்தையில் உண்மை இல்லை. எதை பேசினாலும் எல்லாமே சத்தமும் வர்ணமும் கலந்தது தான். நாங்கள் எதை பேசினாலும், எந்த வார்த்தையை பேசினாலும் அது சத்தமும் வர்ணமும் கலந்தது. அது உண்மை இருக்குதா? அப்போது சத்தத்திலும் உண்மை இல்லை, வர்ணத்திலும் உண்மை இல்லைன்னு சொன்னால் வார்த்தையில் உண்மை இருக்கா? வார்த்தையில் உண்மை இல்லை. அப்போ இந்த உண்மை இல்லாத வார்த்தை அவர் பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், அப்போ வார்த்தையில் உண்மை இல்லை. அவர் பேசுகிற எந்த பேச்சை பேசினாலும் அதுக்கு உண்மை இல்லை என்ற உண்மைக்கு பெயர் தான் சம்மா வாச்சா. வார்த்தையில் உண்மை இல்லை, அதுக்கு பேர் தான் சம்மா வாச்சா. சம்மா சங்கப்ப, நினைப்பு. எந்த நினைப்பாக இருந்தாலும் அதற்கு வேல்யூ இல்லை, மதிப்புன்னு இல்லை. அப்போ அதன் மீது அவர் இறங்கி கொள்ள மாட்டார். எதையுமே பிடித்து கொள்ளும் அளவுக்கு அந்த எண்ணங்கள் பின் அவர் ஓட மாட்டார் என்றால் அந்த நிலைக்கு பேர் தான் சம்மா சங்கப்ப. நினைப்பில் உண்மை இல்லை என்ற உணர்வுக்குள் அவர் இருக்கிறார். அந்த உணர்வின் வழியாக அவர் பயணிக்கும் போது, அந்த உணர்வுக்குள் அவர் இருக்கும்போது, அந்த உணர்வின் வழியாக அவருடைய அந்த மேற்கொள்ளப்பட்டு போகும்போது அந்த உணர்வுக்குத்தான் அவர் ஈடுபாடு கொடுக்கிறாரே தவிர
எண்ணங்களுக்கு நினைப்புக்கு அவர் ஈடுபாடு கொடுக்கலன்னு சொன்னால் அதற்கு பெயர் தான் சம்மா சங்கப்ப. அப்போ இந்த வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. ஆர்ய அஷ்டாங்கிக மார்க்க. சம்மா ஆஜீவ. ஆஜீவ என்றால் என்ன? அவருடைய வாழ்க்கை முறை. வாழ்க்கை முறையில் எதை செய்தாலும் எது எப்படி நடந்தாலும் அவர் இல்லாமல் எல்லாமே இயங்குது. இதற்கு பேர் தான் சென்சர் சிஸ்டம். புதிய வார்த்தை இது. இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய அளவான வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்கள் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். சென்சர் சிஸ்டம் மட்டும்தான் இங்கே ஓடுது. எதை செய்தாலும் நாங்கள் ஒரு தொழில் செய்கிறோம். அது எந்த தொழிலாக இருந்தாலும், கூலி தொழிலாக இருக்கலாம், அப்படி ஒரு வியாபாரமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவர் செய்பவர் இங்கே இல்லை. போல ஒரு ரோபோவை போல் அவர் செயல்படுறார். ஆனால் அதற்குள் ஒருவர் இல்லாமல் செயல்படுறார். அப்போ எல்லாமே சிஸ்டம் தான். இங்கே சிஸ்டம் ஓடுது. சிஸ்டத்துக்குள் சொந்தக்காரர் இல்லாமல் சிஸ்டம் நடக்குது, வேலை நடக்குது. இதற்கு பேர் தான் சம்மா ஆஜீவ. சம்மா கம்மந்த. அவர் எந்த தொழிற்சாலையில் தொழில் புரிந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதை எப்படி செய்தாலும் அதற்கும் ஈடுபாடு இல்லாமல், எதற்குமே இறங்கி கொள்ளாமல், பிடியில் இல்லாமல், பிடிப்பிலிருந்து மீண்டு அந்த உணர்வு பக்கம் திரும்பி உணர்வின் வழியாக, ஞானத்தின் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும் போது அங்கே எதற்குமே இறங்கி கொள்ளாத ஒரு நிலையில் அவருடைய சென்சார் சிஸ்டம் இயங்குது. அப்போ இதன் வழியாகத்தான் அந்த பகவான் புத்தர் கூறிய அந்த வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. அப்போ இந்த வழியில் பயணிக்கும் போது அவர் இல்லாமல் தான் இது எல்லாமே நடக்குது. அவர் இல்லாமல் எல்லாமே நடக்குது. பார்ப்பவருக்கு தெரியும் அவரை தான் எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி, பார்ப்பவருக்கு தெரிவது எல்லாமே அப்படி தான் தெரியும். ஆனால் அவருக்குள் தான் இது சாந்திக்கம். அவருக்குள் அவரால் உணரக்கூடியது, அவர் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். இது வேறு யாருக்குமே தெரியாது. அஸ்ருதவத் புதக்ஜன மித்யாதிஷ்டி ஒம்மந்தக்க மனிதனுக்கு இது புரியாது. இது உள ரீதியிலான மாற்றம். வழக்கம் போல் எல்லாமே நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஆனால் இது உள ரீதியிலான மாற்றம் என்கிற போது சிஸ்டத்துக்குள் அவர் இயங்குகிறாரே தவிர அவர் எங்கேயுமே இல்லாமல் சிஸ்டம் இயங்குது. அப்போ சிஸ்டத்துக்குள் அவர் இல்லாமல் இயங்கும் போது அவருக்குள் இருந்த ஈகோ தான் இங்கே தணிஞ்சு போகுது. பெருமதியும் மதிப்பும் அழியும் போது, மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு பெருமதியும் மதிப்பும் அழிந்தழிந்து போகும்போது அவர் இல்லாமல் எல்லாமே இயங்குதுன்னு சொன்னால் அப்போ அங்கே ஈகோ இல்லை, ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, போட்டி, பொறாமை, பழிவாங்கல், கப்பட்டித்தனம், வஞ்சகம், எந்த ஒரு மற்றவரை புண்படுத்தும் அளவுக்கு அவருடைய செயல்பாடு, வார்த்தை எதுவுமே இருக்காது. எல்லாமே தனிந்த நிலையில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும். அவருக்கு யார் மீதும் போட்டி பொறாமை கொள்வதற்கு அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார். அவர் எதையுமே அவர் பிடித்து கொள்ளும் நிலையில் இல்லை அவர் இருக்கிறார். எல்லாமே அவரிடம் இருந்து வெளிப்பட்டு போய் கொண்டிருக்கு. அவர் எல்லாத்தையும் விட்டு போய் கொண்டிருக்கிறார். எதையுமே பிடிச்சுக்கிட்டு இல்லை அவர் போகிறார். அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடியது. சங்கித்தே நிப்பிதாய், புரிஞ்சு கொள்ளக்கூடியது. புரிஞ்சு கொண்டு இதை நடைமுறையில் கையாண்டு இந்த நடைமுறை பக்கம் இவர் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்கம் என்ற வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. சம்மா சதி, சம்மா சமாதி. சம்மா சதி என்பது தான் இந்த உணர்வு, விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு என்பது ஒரு டோர்ச்சை அடித்து பார்த்தா எவ்வளோ எங்களுக்கு தெளிவாக தெரியுமோ அதே போல் அந்த விழிப்புணர்வானதுக்குள் தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுது. அந்த விழிப்புணர்வோடு அவர் இருக்கிறார். எந்த நேரமும் அவர் விழிப்புணர்வோடு இருக்கிறார். அது நிற்கும் நேரத்திலும் சரி, இருக்கும் நேரத்திலும் சரி, படுக்கும் நேரத்திலும் சரி,
நடக்கும் நேரத்திலும் சரி, எல்லா நேரத்திலும் அவர் இந்த டோர்ச்சை பிடிச்சு பார்ப்பது போல, டோர்ச்சை அடித்து பார்ப்பது போல தெளிவாக இருக்கிறார் அவர். அந்த தெளிவான நிலைக்கு பெயர், அந்த தெளிவான பார்வைக்கு, அந்த தெளிவான உணர்வு பூர்வமான அந்த விழிப்புணர்வுக்கு பெயர் சம்மா சதி. அப்போ இதனூடாக வருகிறது சம்மா சமாதி, அந்த அந்த விழிப்புணர்வினூடாக. அப்போ எல்லாமே மீண்டும் மீண்டும் அங்கே போகும் நிலையை அவர் நன்றாக கவனிக்கிறார். கவனித்து உற்று நோக்கி அந்த அதனூடாக அவர் அந்த பார்வையை இருக்கிறார். அப்போ அதனூடாக அங்கே ஒரு சமாதி நிலை தோன்றுகிறது. மனம் சாந்தமடைகிறது. மனம் சமாதி நிலையை அடைகிறது. மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. மனதுக்கு அலைபாயும் எண்ணங்கள் எந்நேரம் வந்தாலும் போனாலும் அதற்கு ஈடுபாடு கொடுக்கும். அதுக்குள் ஓடும். அதன் பின் ஓடும் ஒரு மனிதன் இல்லாமல் சென்சர் சிஸ்டமாக இது இயங்குது. அங்கே அந்த சமாதி நிலை என்பது அனிமித்த சமாதியாக மாறுகிறது. அனிமித்த சுஞ்சத்தை அப்ரணீத்த சேத்த விமுக்தி என்ற இந்த அனிமித்தம், நிமித்தங்களற்ற எந்த ஒரு நிமித்தமாக இருந்தாலும் அதற்குள் இறங்கிக் கொள்ளாத ஒரு சமாதி நிலை. நிமித்தங்கள் எல்லாமே எண்ணங்கள். எந்த எண்ணமாக இருந்தாலும் அது ஒரு நிமித்தம். அப்போ நிமித்தங்கள் அற்ற, நிமித்தங்களிலிருந்து மீண்ட சமாதி நிலை இங்கே அனிமித்த சமாதி. அதுதான் விதர்சனா சமாதி. பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த அதிகத்த சமாதி என்பது இங்கே தான் இருக்கிறது. மனதுக்குள் வேல்யூ இல்லை, எண்ணங்களுக்கு வேல்யூ இல்லை. வழக்கம் போல் கண்களுக்கு வழக்கம் போல் தெரிவது போல, காதுக்கு வழக்கம் போல் கேட்பது போல, மனதுக்கு எண்ணங்கள் வழக்கம் போல வரும் போகும். ஆனால் அதற்குள் இறங்கி கொள்ளாத, அதற்குள் பிடிபடாத, எந்த ஒரு எண்ணத்துக்கும் மாட்டிக்கொள்ளாத ஒரு சமாதி நிலை. அந்த சமாதி நிலைக்கு பேர் தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அனிமித்த சமாதி. நிமித்தங்களற்ற, நிமித்தத்துக்குள் இருந்து மீண்ட சமாதி நிலை அனிமித்த சமாதி. அனிமித்த சூன்யத்தை அப்ரணீத்த சேத்தோ விமுக்தி என்று கூறினார். இதைத்தான் சேத்தோ விமுக்தி என்றால் மனதிலிருந்து மீண்ட நிலை, மனதிலிருந்து விடுதலை பெற்ற நிலை, எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்ற நிலை. இந்த சமாதி நிலையை கூறுகிறார் பகவான் புத்தர் அவர்கள். அந்த சமாதிக்கு வந்தவர் மறுபடியும் எண்ணங்களுக்கு அகப்பட மாட்டார். எண்ணங்களில் மீண்டவர் மீண்டும் எண்ணங்களை உண்மை என நம்பி எண்ணங்களின் பின் ஓட மாட்டார் என்பதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த நிலையை அடைந்ததன் பிறகு வழக்கம் போல எல்லாமே நடக்கும். வழக்கம் போல சென்சர்கள் எல்லாமே இயங்கும். கண்களுக்கு வழக்கம் போல வர்ணம் தெரியும். இது அம்மா, இது அப்பா, இது வீடு, இது பணம், அது எல்லாமே இல்லாமல் போகாது. வழக்கம் போல் எல்லாமே இருக்கும். அம்மா அப்படியே தான் இருப்பாங்க. வழக்கம் போல் அப்பாவும் அப்படியே தான் இருப்பார். கணவனும் அப்படியே தான் இருப்பார். மனைவியும் அப்படியே தான் இருக்கும். குழந்தைங்களும் எல்லாமே அப்படியே தான் இருப்பாங்க. அதில் மாற்றம் இல்லை. வழக்கம் போல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அதுக்குள்ள பவர் இங்கே அழிஞ்சு போச்சு. இது என்னுடைய வீடு அப்படின்ற போது அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதை இன்னும் திருத்தணும், இதை இன்னும் பெருசாக்கணும், இதை இன்னும் வித்தியாசமாக அழகுபடுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் வாழ்ந்து அதன் ஊடாக அந்த பிடிப்பில் இருந்த மனிதன் இல்லாமல் பிடிப்பு இழந்து அது எப்படி இருந்தாலும் ஒன்று தான், அழகாக இருந்தாலும் ஒன்று தான், அசிங்கமாக இருந்தாலும் ஒன்று தான், ரெண்டுக்குமே ஈடுபாடு இல்லை. அழகுக்கும் ஈடுபாடு இல்லை, அசிங்கத்துக்கும் ஈடுபாடு இல்லை. ரெண்டுக்கும் சமநிலையை அடைந்த மனநிலைக்குள் அவர் இருக்கிறார். அப்போ அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை இவர் செய்வாரே தவிர அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. இவருக்கு தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அந்த கடமையை இவர் செய்வாரே தவிர அதற்குள் அவர் இல்லை. கடமையை செய்யும் ஒருவர் இங்கே இல்லாமல் சென்சர் சிஸ்டமாக அவருடைய செயல்பாடு எல்லாமே நடக்கும். தன்னுடைய தாயை அவர் எங்கேயுமே தனியாக தவிக்க விட மாட்டார். தகப்பனை தனியாக தவிக்க விட மாட்டார். இன்றைய உலகத்தில் வாழும்
மகாபெரும் பணக்காரர்கள் கூட தாய் தந்தையரை இன்னைக்கு அனாதை இல்லத்தில் விட்டுட்டு ஓடிடுறாங்க. எங்களுக்கு சுதந்திரமாக வாழணும், உங்களை வச்சுக்கிட்டு எங்களால் வாழ முடியாதுன்னு சொல்லி பெரிய பெரிய மனிதர்கள் கூட இன்றைக்கி தாய் தகப்பனை அனாதையாக விட்டுறாங்க. ஆனால் இந்த சுத்தவத்தாறு சத்தியத்தை புரிந்து கொண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய தாய் தந்தையரை அனாதையாக விட மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்குது. தன்னுடைய தாய் தந்தையருக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக செய்வார், சரியாக செய்வார். அதிலிருந்து ஒருபோதும் அவர் விடுபட மாட்டார். பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? படிக்க வைக்கணுமா? அதிலும் அவருக்கு ஒரு கடமை இருக்குது. பிள்ளைகளை படிக்க வைப்பார். படித்து அவங்கள பெரிய ஆக்கணுமா? அதையும் செய்வார். எல்லாமே சென்சர் சிஸ்டமாகத்தான் இருக்கும். இந்த கதையை நாங்கள் சொல்லும்போது இப்படியும் நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா பெரிய ஆளாக்கலாம், படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லும்போது அப்போ அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அங்கே ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இல்லை, உலகத்தில் இந்த சமூகத்தில் நாங்கள் வாழும் வாழ்க்கை முறை ஒன்று இருக்குது. படிக்கணும், படித்து தொழில் செய்யணும், அப்படி இல்லாட்டி ஒரு வியாபாரம் செய்யணும், ஏதோ ஒன்று செஞ்சு நாங்கள் வாழணும் தானே. வாழும்போது நாங்கள் அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கணும், குழந்தைங்களை பெற்றுக்கணும், வீடு வாசல் அப்படி எல்லாம் செய்யணும் தான். அப்போ எதையுமே விட்டுட்டு நாங்கள் சத்தியத்தை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லவில்லை. ஒரு ஒரு கோணத்துக்கு ஒரு பக்கத்துக்கு நாங்கள் உங்களை இழுத்து செல்லலை. இது எல்லாமே நீங்கள் வழக்கம் போல் செய்வதை போல் செய்யுங்க, எதையுமே விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சத்தியத்தை புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் இதனூடாக நீங்கள் சாந்தமான இனிமையான சுவையில் உங்களால் வாழ முடியும். அந்த மன அமைதியில் ஆனந்தமாக உங்களால் வாழ முடியும். மன நிம்மதியோடு மன மகிழ்ச்சியாக உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக வாழலாம். அப்போது இதுதான் இங்கே முக்கியம். இதுதான் இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. எல்லா இடத்திலும் போட்டி, பொறாமை, பழிவாங்கல், வெட்டு, குத்து, கொலை, இதுதானே ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் சாமானியமான ஒரு எளிமையான மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போது உங்களுக்கு ஒரு கடமை இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்கள ஒரு நிலைமைக்கு கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கடமை இருந்துச்சுன்னா நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. அதில் மாற்றம் நடக்காது. அப்போது சமூகத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணுமோ அதே போல் நீங்கள் நடந்து கொள்வீங்க. அதுலேயும் மாற்றம் இல்லை. அப்போது நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யலை, நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு கெட்டதுமே செய்யலை. நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களிடமிருந்து நன்மை தான் நடக்கும். உங்களிடமிருந்து எப்போவுமே யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே நடக்காது. அப்போ இது எல்லாமே நான் இல்லாமல் தான் நடக்குது. அப்போ இதுதான் எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம், எனக்கு நான் இல்லாமல் போன விதம் இதுதான். அப்போ நான் இல்லாமல் எல்லாமே நடக்குதுன்னு சொன்னால் இது இருப்பது இந்த புத்த சாசனத்தில் தான், அது வேற எங்கேயுமே கிடையாது. இதை விற்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த போதனைகள் அனைத்தும் உங்களுடைய துன்பத்திலிருந்து மேலே நான் என்ற துஷ்டியிலிருந்து நீங்கள் மீண்டு நான் அற்ற சமாதி நிலையில் நான் இல்லாமல் எல்லா காரியமும் எல்லா செயல்பாடும் நடக்க இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.